رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? சொர்க்கத்தில் நோன்பாளிகள் மட்டும் நுழையும் வாசல் எது? இதுக்கான ஆன்சர் அர்-ரையான். மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கமே இறைவனை வணங்குவதற்காக தான். ஆனால் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தை மறந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இறைவனை நினைவு கூர்வதால் மட்டுமே அந்த நோக்கத்தை அவனால் உணர முடியும். சிறந்த திக்ர்களை கொண்டு அவனை நினைவு கூர்வதன் மூலம் ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இது ரமதான் மாதம், அல் குர்ஆன் இறங்கிய மாதம். நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் ஏராளமான கூலிகள் கிடைக்க பெறும் மாதம். இந்த மாதத்தில் நம்மை படைத்த இறைவனை அதிகம் நினைவு கூர்ந்து அவனின் நெருக்கத்தை பெற வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் அதிக பலனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சுலபமான அதே சமயம் உடனடியாக அதிக நன்மைகள் கிடைக்கும் வகையில் சிறந்த துவாக்கள் மற்றும் திக்ருகளை போட்டுட்டு வரேன். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு சிறந்த திக்ரு தான் சொல்ல போகிறேன். சின்ன திக்ரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்ர். இதை சொன்னால் கனவிலும் நினைக்க முடியாத அளவு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். இதன் பொருட்டால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் லேசாகும். ஃபஸ்ட்டு திக்ர் என்னென்னு பார்த்துட்டு பிறகு எத்தனை முறை எப்போ ஓதணும் இதை சொல்கிறேன். அந்த திக்ர் என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரகன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரகன் ஃபீஹி. இதோட மீனிங் என்னென்னா, தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயம் ஒரு சஹாபி மூச்சிறைக்க ஓடி வந்து தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். தொழுகையின் ஆரம்பத்தில் வர தாமதமானதால் ருக்குவிற்கு முன் எப்படியும் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என ஓடி வந்து அதன்படி கலந்தும் கொள்கிறார்கள். அந்த சந்தோஷத்தில் ருக்குவிற்கு பின் ரப்பனா லக்கல் ஹம்து என சொல்வோம்ல, அதை கூறி கூட இந்த திக்ரையும் சேர்த்து கொள்கிறார்கள். ஒரு நன்மை நமக்கு கிடைத்து விட்டது என சந்தோஷத்தில் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். தொழுகை முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கூறிய அந்த நபர் யார் என கேட்டபோது மற்றவர்கள் அந்த சஹாபியை அடையாளம் காட்டினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொன்ன இந்த வார்த்தையை மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடம் கொண்டு சென்றார்கள் என கூறினார்கள். ஒரு மலக்கு அல்ல, 12 மலக்குமார்கள் என ஒரு ஹதீஸ்லும் 30 மலக்குமார்கள் என இன்னொரு ஹதீஸ்லும் கூறப்படுகிறது. நாம் குறைந்தபட்சமே எடுத்துக்கொள்ளலாம். சின்ன வார்த்தை, இதை சொல்வதால் 12 மலக்குமார்கள் அதுவும் போட்டி போட்டுக்கொண்டு நம் அமலை அல்லாஹ்விடம் கொண்டு செல்கின்றார்கள் என்றால் இந்த திக்ருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என பார்த்துக்கங்க. எந்த நாளில் இதை ஓதினாலும் சிறப்பு தான். பல மடங்கு கூலிகள் கிடைக்க பெறும் இந்த ரமதான் மாதத்தில் இந்த திக்ரை ஓதினால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு பாருங்கள். எத்தனை முறை வேணும்னாலும் ஓதுங்க. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இது. அதிக எண்ணிக்கையில் ஓதி நல்லா துவா செய்யுங்க. உங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்க அல்லாஹ் போதுமானவன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். கற்பமுடைய பெண்களுக்கு இத்தா காலம் எத்தனை நாட்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.